பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கோடை விடுமுறை வந்தாச்சு. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க, டீனேஜில் இருக்க பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்க தருணம். நிறைய விடுமுறைக்கான திட்டங்கள், பிளான்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பெற்றோராக இந்த விடுமுறை காலம் சைக்காலஜிக்கலாக ஒரு உளவியல் சார்ந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற இதுக்கான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பேச போகிறோம். உளவியல் சார்ந்து என்ன சார் பதிவு? ஐயோ, இவங்க வீட்லேயே இருக்காங்க, இதுதான் எங்களுக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது, இப்படிலாம் சில பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கோம். ஐயோ, பிள்ளைங்க எல்லா நேரமும் எங்கள் கூடயே இருக்கிறது மேனேஜ் பண்ண முடியல, அதுவும் ரொம்ப குட்டீஸாக இருந்தால் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாங்க, டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் ரொம்ப வாக்குவாதம் வருது, இப்படி பல டைமென்ஷனில் இருக்கிறோம். சில பேர் நல்லா அவங்கள பிஸியாக வச்சு வேலை வாங்குகிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் அடிப்படையான விஷயம், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்க வேணாம், இப்படி பார்த்தா நிறைய கதை பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உளவியல் சார்ந்து ஒரு 3 விஷயம் நம்ம கவனிக்கணும். இது கவனிக்கிறதுக்கான நோக்கம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த விடுமுறை காலம் தாண்டி அடுத்து ஒரு மேல் படிப்புக்கு போகிறாங்க, அடுத்த வகுப்புக்கு போகிறாங்க, இல்லை கல்லூரி போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த விடுமுறை காலம் அவங்க நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், அதில் மைண்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அடுத்து அவங்க போகிற கல்லூரியோ அல்லது அடுத்த வகுப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஆனந்தமாக செய்யணும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனாகவும் இந்த விடுமுறை இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ இதை மையமாக வச்சு நல்லா கவனிச்சிங்கன்னா, எல்லா காலங்கள்லேயும் இந்த விடுமுறை முடித்து பள்ளிக்கு போகும்போது பள்ளியிலையும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய தொந்தரவு இருக்குது. என்னென்னா, நிறைய விஷயம், அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறமா பார்க்குற ஒரு சூழ்நிலை நிறைய விஷயம் படிக்கிறதுல மறந்துட்டு இல்லை பின்னடைவோடு வராங்க. நல்லா படித்து மார்க் எடுக்கிற பிள்ளைங்க கிட்ட கூட அந்த ஒரு தொய்வு இருக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த விடுமுறை காலத்தை அவங்க மூளை சரியாக உள்வாங்கலை. அது என்னென்னா, நிறையா இந்த சோஷியல் மீடியாலே உட்காந்து ரொம்ப ஃபோன்லேயே உட்காந்தாங்கன்னா இவங்களோட கவனத்திறனோ இவங்களுடைய உள்வாங்கும் திறனோ ரொம்ப குறைஞ்சி போய்டும். இதில்ங்க மறுபடியும் அடுத்த வகுப்பு போய் இன்னும் கீழே தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் லீவில் ஏதாவது சம்மர் கேம்ப் அனுப்புகிறீங்க, நிறைய கிளாஸஸ் அனுப்புகிறீங்க, இதெல்லாம் அனுப்ப முடியலன்றது அப்புறம் விஷயம். ஆனால் நம்ம என்ன ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் கவனிக்கணும்னா, உளவியல் ரீதியாக பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் பேலன்ஸாக இருக்க விஷயம் இந்த சோஷியல் மீடியா. ஸோ பேரண்ட்ஸும் பேலன்ஸாக இருக்கணும். நிறைய சீரியல் பார்க்குறது, நிறைய கேம்ஸ் விளையாடுறது, இது பெரியவங்க கிட்ட கூட இருக்கிறத நம்ம சில நேரங்களில் பார்க்க முடியுது, பல இடங்களில் பார்க்க முடியுது. அப்போது இது அவசியமாக என்னென்னா, பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுக்கு தாங்க நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம். இவங்க நல்லா படிக்கணும்னு நம்ம செய்கிற விஷயம் எங்கே அது சறுக்குதோ அது செய்யாமல் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், பிள்ளைங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவை ஒரு பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு பாருங்களேன், அவங்க எது விருப்பமாக செய்கிறாங்க, எந்த சப்ஜெக்ட் நல்லா ஆர்வமாக பண்ணுறாங்க, அடுத்து 11th போனால் என்ன குரூப் எடுக்க போகிறாங்க, இது சார்ந்த விஷயங்களை நிறைய புதிய லேட்டஸ்ட் ஆப்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அவங்க திறமை வளர்கிற மாதிரி இந்த ஃபோனை, மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், இது அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும், ஒரு ஆசிரியர்களும் அவங்க மனசில் பதிவு பண்ணணும், பெற்றோரும் பதிவு பண்ணணும், மற்ற எல்லாருமே அவங்க திருப்பி இப்படி ஹைலைட் பண்ணால் தான் அவங்க அதிலேருந்து வர முடியும். சரி, ஏற்கனவே நிறைய யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்கள ஸ்போர்ட்ஸில் மற்ற விஷயங்களில் அவங்கள பிஸியாக்குறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மற்ற செயல்திறனில் எப்படி பிஸியாக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அடிப்படையாக வீட்டில் அவங்க வேலையை அவங்களே செய்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்லி உட்காந்து பேசிடுங்க. அப்படி உட்காந்து பேசும்போது, இப்போ நான் இவ்வளோ நாள் உனக்கு நிறைய விஷயம் நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயம் உங்களுக்கு செஞ்சுருக்கோம், இதில் உங்களுக்கு எந்த விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட அன்ஈஸியாக இருக்குது இப்படின்ற மாதிரி கேள்வியை போடுங்க, அவங்கள பேச விடுங்க. ஒரு வீக்கெண்டில் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லோரும் உட்காந்து பேசணும். பேசும்போது என்னென்னா, நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப உளவியல் ரீதியாக இந்த மாதிரி பேசுனீங்கன்னா, என்ன அம்மா இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு.
ஆமாம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னை கம்பேர் பண்ணி பேசிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்கிற, நிறைய விஷயம் என்னை தேவையில்லாமல் திட்டுறீங்க, நான் செய்யாத விஷயத்தெல்லாம் செஞ்சேன்னு தம்பியோட ஒப்பிட்டு சொல்கிறீங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அன்னீசியான விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா ஓப்பனாக பேசட்டும். இப்படி பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க தப்பாக புரிஞ்சிட்டு ஒன்று சொல்லியிருந்தா கூட பேரண்ட்ஸ் நம்ம அமைதியாக அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது தேவை. அப்படி அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் 2 ஸ்டெப் அவங்க சைடு போகிறீங்க, அவங்க 4 ஸ்டெப் உங்கள் பக்கம் வருவாங்க. அதுக்கு என்ன விஷயம்னா, ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் உனக்கு அன்ஈஸியாக இருக்குது பேரண்ட்ஸ் கிட்ட, சரிப்பா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு இது ஒரு சின்ன சார்ட்டில் எழுதிடுங்க. ஓகே, அவங்களே எழுத சொல்லுங்கள், இதெல்லாம் நான் டெய்லி ஞாபகம் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நார்ம்ஸ் மாதிரி அந்த சார்ட் போடணும். இது அவங்களே எழுதட்டும். இப்போ நீங்கள் படித்த பேரண்ட்ஸோ படிக்காத பேரண்ட்ஸோ அதை பற்றி இல்லை, இது எளிமையாக அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுனா நிறைய பிரச்சனைகள் தீரும். பேரண்ட்ஸ் முக்கியமாக டீனேஜ் பேரண்ட்ஸ், ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும் போதே ரொம்ப அட்வான்ஸாக பிஹேவ் பண்ணுறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் நம்ம ஒரு லேபிள் கொடுத்துட்றோம். இந்த லேபிள் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு எந்த லேபிளும் கொடுக்காதீங்க. இது உங்கள் பிள்ளைங்க, அவங்க எந்த சூழ்நிலை பார்த்து வளர்ந்தாங்களோ அப்படி தானே இருப்பாங்க. அவன் கோவப்படுறான், டென்ஷனாக வரான், இதை பண்ணுறான், சொல்கிற பேச்சு கேட்க மாட்றான்னா இது யார் பார்த்து வளர்ந்தாங்க, யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே நிறைய பேர் பொறுப்பில் இருப்போம். அதனால் நான் என் பிள்ளைக்கிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, அவனால் செய்ய முடியும், இந்த பொண்ணால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும், பாசிட்டிவ் சொல்லுங்கள். இந்த பொண்ணு சோம்பேறியாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுது, எப்போ பார்த்தாலும் வாயாடுது, இப்படி ஒரு லேபிள் கொடுத்துட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை தான் நம்ம உருவாக்குறோம். நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை நம்ம விதைக்கிறோம். இது விதைக்கணுமா, இது அவசியமா, இது நல்லதா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கவனத்தை வச்சுட்டு, மனசுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா சும்மா இருப்போமா? அடல்ட்ஸாக நம்மளுக்கே அதை வந்து தாங்க முடியல அப்படின்னும் போது பிள்ளைங்களுக்கும், வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மனசை ஹர்ட் பண்ணுறதை மாற்றி இந்த விடுமுறை காலம் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஆக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம உருவாக்குறது ரொம்ப முக்கியம். அடிப்படையாக நீங்கள் 3 விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களோட தூக்கம். எப்படி ஸ்கூல் போனால் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக கிளம்பி போகிறாங்களோ, ஆனால் லீவ் ஆகும்போது நைட்டெல்லாம் லேட்டாக தூங்கிட்டு காலையில் 9-10 மணி வரைக்கும் தூங்குறது இப்படின்னு ஒரு பழக்கம் வந்துடுது. இதை கண்காணிக்க வேண்டியது பேரண்ட்ஸோட பொறுப்பு. இதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டியது முக்கியமான பொறுப்பு. ஏன்னா இரவில் நல்லா தூங்கி அதேமாதிரி காலையில் கொஞ்சம் எழுந்து அவங்களுக்கு உடற்பயிற்சி, பிள்ளைகளுக்காக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், அதை பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் அதை பார்த்து கைட் பண்ணுங்கள். அப்போது உடற்பயிற்சி சில விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்ய வச்சுட்டு அவங்களோட தூக்கத்தை பேரண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், அவங்க வேலையை அவங்களே செய்யணும். அவங்க படுத்த படுக்கையை மடித்து வைக்கிறதுலேருந்து அவங்க இரவு தூங்குற வரைக்கும் அவங்க வேலை என்னவோ அதெல்லாம் அவங்களே செய்யட்டும். அவங்க சாப்பிட்ட பிளேட் கழுவுறது, அவங்க துணியை அவங்களே துவைக்கிறது, அதை மடித்து வைக்கிறது, அயன் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக்கான வீட்டில் இருக்கிற அடிப்படையான வேலைகள் எல்லாமே ஏற்கனவே பழகியிருந்தீங்கன்னா நல்ல விஷயம். பழகாதவங்க அவங்க வேலையை அவங்களே செய்யணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. இது அவங்களோட கவனத்திறனை அதிகமாக்கும். 3வது முக்கியமான விஷயம், பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படையான விஷயம் சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த சமையல்ன்றது அவங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது, எப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக கவனித்து செய்கிறது, நேர்த்தியாக ஒரு அவுட்புட் கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது 3வது விஷயம். 4வது, அவங்க ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்கேஜ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுறாங்க, டைப்பிங், டெய்லரிங், இந்த மாதிரி லேர்னிங் அந்த மாதிரி விட்டாலும் ஓகே. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 2 மணி நேரம் அந்த தொழில் கூட இருந்து ஒரு தொழில் கற்றுக்குறாங்க, இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமையை வளர்க்குற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கட்டும்.
அதே சமயம் அவங்க வந்து பிரயோஜனமாக ரொம்ப மகிழ்ச்சியாக செயல்படுற மாதிரியும் இருக்கட்டும், அவங்க சுதந்திரமாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு உளவியல் கவனத்தோட இந்த விடுப்பை நம்ம கழிக்க முடிஞ்சால் ரொம்ப நேர்த்தியாக அடுத்த வகுப்பு போகும்போது இன்னும் கொஞ்சம் எளிதாக லகுவாக அவங்க பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வணக்கம். நன்றி பேரண்ட்ஸ்.